வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மரத்தை பற்றி யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இது நம்ம காட்டில் இருக்கிற மரம் தான். நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஹிண்ட் கொடுக்கேன். இதோட மரப்பட்டைகள்லேருந்து காகிதங்கள் செய்வாங்க. கோயில்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மரத்துக்கு பக்தி மார்க்கமான கதைகளும் இருக்குது. இதோட பழத்தில் நிறைய சத்துக்கள் உண்டு. நிறைய உணவுப் பொருட்களில் பயன்படுத்துவாங்க. கோலப்பொடிகளுக்கு கலர் கொடுக்க பயன்படுத்துவாங்க. பழத்தோட மேல் தோலில் தைலம் செய்வாங்க. இதோட பழத்தில் சர்க்கரை கலந்து சாப்பிடுவாங்க. அது நல்ல சுவையானதாக இருக்கும். இதோட கிளைகளில் நீட்டமான முட்கள் இருக்கும். வயிற்றுப்போக்கு, ஆஸ்மா, மலச்சிக்கல், அப்புறம் குடல் புண்ணு, வயிற்று கடுப்பு, வயிற்றோட்டம், அப்புறம் இருமல், சளி, தலைவலி, அஜீரண கோளாறு, அப்புறம் குறிப்பாக சர்க்கரை வியாதிகளுக்கு, சர்க்கரை நோய் இருக்குல்ல, அந்த இதுக்கு இதை ரொம்ப பயன்படுத்துவாங்க. நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இது. இதோட பூக்களோட மனம் பன்னீர், கிட்டத்தட்ட பன்னீரோட மனம் இருக்குல்ல, அந்த வாசனை மாதிரி இருக்கும். மாசி பங்குனியில் மட்டும்தான் பூ பூக்கும். 30 அடி உயரம் மட்டும்தான் வளரும் இந்த மரம். யாருக்காவது என்ன மரம் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன மரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.